நியாயமுடா, நேர்மைடா. வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் இந்த அர்லாண்டோவில் நடந்த துப்பாக்கிச்சூடு அமெரிக்க வரலாற்றுல இன்னும் ஒரு கருப்பு தினம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி தான் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அமெரிக்க தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வழக்கமா ட்ரம்ப் எப்பவுமே சர்ச்சைகளுக்காக இந்த அகதிகள், தீவிரவாதம் இத பத்தி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட ஒருவேளை அவர் பேசுறது உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு இப்போ உற்று கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பத்தி பேசின ஒபாமா இப்படி எல்லாருமே ஈஸியா போய் துப்பாக்கி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த கன் கண்ட்ரோல் சட்டங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ட்ரம்ப் அதை விட்டப்பாடு இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இஸ்லாமிய தீவிரவாதம், ISIS இத பத்தி எல்லாம் பேசக்கூட தயங்குற ஒரு ஆள் எப்படி நம்ம நாட்டோட அதிபரா இருக்க முடியும்? அதே மாதிரி இந்த மதத்தின் பேரால இன்னும் எத்தனை பேரை தான் கொல்ல போறீங்க? அதனால இவர் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டாரு. இது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த மாதிரி அகதிகள் அப்படிங்கிற போர்வையில நாட்டுக்குள்ள வந்து நம்ம மக்களையே கொல்றவங்கள நம்ம நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அப்படியே விட்டாலும் பலதரப்பட்ட செக்யூரிட்டி செக்குகளுக்கு அப்புறம் தான் விடணும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்துக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற ஹிலரி, ஒபாமா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் மக்களை கண்டிப்பா பிரிக்கும், இவரையா நீங்க அதிபரா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு இத அவங்களுக்கு சாதகமா திருப்பிக்க பாக்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு FBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஆளு ISIS கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆளால இவ்வளவு ஈஸியா துப்பாக்கி வாங்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல மாற்றங்கள் கொண்டு வரப்படாததுதான். இத பத்தி நாங்க ரொம்ப வருஷமாவே குடியரசுக் கட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இதுக்கு ஒத்துழைப்பு தரல. அவங்களோட அந்த தவறு தான் இன்னைக்கு இவ்வளவு உயிர்கள் போக காரணமா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல எந்த சேஞ்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் கூட இப்ப ஒரு படி கீழே இறங்கி வந்து, சரி FBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவங்க துப்பாக்கி வாங்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணலாம், இதுக்காக நான் இந்த நேஷனல் ரைபிள் அசோசியேஷன் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதை நிறைய பேர் வரவேற்க தான் செய்யறாங்க. மேக் அமெரிக்கா சேஃப் அகைன் அப்படிங்கிற வாசகத்தோட இருக்கிற ட்ரம்போட பிரச்சாரத்தின் பக்கம் மக்களோட தலை எங்க திரும்புதோ அப்படிங்கிற ஒரு சின்ன கலக்கத்தை ஜனநாயக கட்சியில நம்ம பார்க்க தான் முடியுது. ட்ரம்ப் இதோட விட்டப்பாடு இல்லைங்க. ஹிலரி கிளின்டன் மீதான தனது தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். தன்னை ஒரு பெண்ணிய போராளியாகவும் பெண்கள் சுதந்திரத்திற்காக பாடுபடுவராகவும் அப்புறம் இந்த LGBT மக்களுக்கு ஆதரவு அளிப்பவராகவும் காட்டிக்கொள்ளும் இந்த ஹிலரி கிளின்டன் பெண்களை துச்சமாக மதிக்கக்கூடிய LGBT மக்களுக்கு எதிரான சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்ல இருந்து தன்னோட கிளின்டன் பவுண்டேஷனுக்காக வாங்கின $25 மில்லியன் பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்லனா அவங்க போடுறது வெளிவேஷம் தான் அப்படின்னு ஒரு தாக்குதலை வச்சிருக்காரு. இது கூட ஆச்சரியம் இல்ல. ஆனா இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்குமே ஹிலரி தரப்புல இருந்து எந்த பதிலோ இல்ல எதிர்ப்போ வரலங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ட்ரம்ப் தன்னோட பிரச்சாரத்துல இந்தியா, சைனா, மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் போன நம்மளோட வேலை வாய்ப்புகளை மறுபடியும் மீட்டு அமெரிக்காவுக்கே கொண்டுட்டு வரணும், அடுத்தது மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவர் கட்டணும், இந்த செலவினங்களை எல்லாமே மெக்சிகோ தலையில கட்டணும், அதே மாதிரி அகதிகள் அப்படிங்கிற போர்வையில நாட்டுக்குள்ள வந்து மக்களை கொள்றவங்கள இனிமேல் நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. சரி, ட்ரம்ப் அவர் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு ஒபாமாவும் ஹிலரியும் காங்கிரஸ்ல தீவிரமா ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கன் கண்ட்ரோல் பாலிசிஸ பத்தி தான். இந்த ப்ளூம்பர்க் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரம்பை விட ஹிலரி கிளின்டன் 12 புள்ளிகள் முன்னிலையில தான் இருக்காங்க. ஆனா இந்த அர்லாண்டோ ஷூட்டிங்க்கு அப்புறம் ட்ரம்புக்கான ஆதரவு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமா இல்ல இதுல இன்னும் சில மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது இந்த கன் கண்ட்ரோல் பாலிசிஸ், இந்த செகண்ட் அமெண்ட்மெண்ட் இது பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக எங்க கிட்ட இருந்து அது பத்தி ஒரு விளக்கமான ஒரு செக்மெண்ட் இருக்கு, அதுல பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா டிவி இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவையான பல நிகழ்ச்சிகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஆங்கர்ஸ் எல்லாருமே தேவைப்படுது. நீங்க அமெரிக்கா இல்ல கனடால எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் தெரியும்னா உங்களோட 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வர்ற வீடியோ ப்ரொஃபைல மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நிச்சயமா நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. முக்கியமா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃபார் தமிரிக்கா டிவி. நன்றி.